காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். குறிப்பாக நம் பள்ளியை பொறுத்தளவு சாதனை புரியக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் செய்துதான் இந்த வாகையானது என்று வாகை சூடும் என்ற தாரக மந்திரமானது அடிக்கொருக்க நிரூபிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரு புதிய சாதனையை நம் மாணவி நிகழ்த்தியுள்ளார். உங்களுக்கே தெரியும், 8ஆம் வகுப்பு பொறுத்தளவு ஒரு தேர்வு, தேசிய திறனாய்வு தேர்வு உங்களுக்கு தெரியும். 9ஆம் வகுப்பு பொறுத்தளவு ஊரக திறனாய்வு தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஊரக திறனாய்வு தேர்வு கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு 50 மாணவர்கள் 50 மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு வருடம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதுவகை 8ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும், அது தேர்வான மாதம் 1000 ரூபாயானது கிடைக்கும். சரியா? அந்த வகையில இந்த ஆண்டு நம்ம பள்ளி மாணவி முனீஸ்வரி அவர்கள் சாதனை படைத்திருக்கிறாங்க. 9ஆம் வகுப்பு மாணவி முனீஸ்வரி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று இந்த மாணவி சாதனை புரிந்திருக்கிறாங்க. ஊரக திறனாய்வு தேர்வில் மாவட்ட முதலிடம். சரியா? 2ஆம் மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்று சாதனை புரிந்த மாணவியாக முனீஸ்வரி அவர்கள். அந்த முனீஸ்வரி தற்போது பொன்னாடைகளை சாதனைகள் குறித்த மாணவி ஒரு சிறந்த சாதனை. சரியா? ஊரக திறனாய்வு தேர்வில் ஒரு ஆள் இல்லை, இந்த பொண்ணுதான் முதலிடம். மாவட்டங்களில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை முதலிடம் பெற்ற மாணவியாக முனீஸ்வரி அவர்கள் விளங்குகிறார்கள். அந்த மாணவி தற்போது பேடையிலும் பரிசு பொருளும் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த சாதனை குறித்த மாணவிக்கு அவர்களுடைய பாராட்டுகளை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இது வரலாற்று நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தளவு தேர்வு செய்வது ஒரு முறை பணமுடிப்பு உடனே தந்துடுவார் சார். அந்த வகையில் அந்த பொண்ணுக்கு தற்பொழுது 1000 ரூபாய் பணமுடிப்பை கொடுக்கிறாரு. கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்கிறது. ஆனால் நம்மளுடைய உடனே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொன்னேன், வருடத்துக்கு 1000 ரூபாய் 3 ஆண்டுகள் கொடுக்கப்படும். சரியா? இந்த தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு வருடத்துக்கு கொடுப்பாங்க 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு சாதனை கொடுக்கிறாரு. ரொம்ப வாழ்த்துக்கள்மா. தலைமை செயலர்களை பாராட்டி பேசுவாங்க கூட நடத்திருக்கிறேன்.